எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த பட்டை, கிராம்பு, பூ, அப்புறம் அது பேர்லாம் எனக்கு தெரியல, அதெல்லாம் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். காஞ்சிருச்சு. இது போட்ட உடனே என்ன பண்ணணும், லைட்டாக பட்டை, கிராம்பு எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதங்குறவங்களும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இதோடு சேர்த்து நம்ம தக்காளி போட்டுடலாம். கல்லுப்பு தான் இப்போ நான் போட போகிறேன். இதில் போட்டுக்கேன். இது வந்து வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரலாம் கிண்டிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கறி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது உங்களோட காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மட்டன் மசாலா போட்டுக்கலாம். வந்து நல்லா கிண்டிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச தனி மல்லித்தூள், அதாவது தனியாத்தூள். இதையும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இது எல்லாம் கிண்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அப்புறமா பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தக்காளி வெங்காயம் அரைச்சதை வந்து பேஸ்ட் போல் அரைச்சதை போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிண்டிக்கணும். கிண்டி கொஞ்சம் நேரம் வேக விடணும். இதில் நீங்கள் உப்பு கூட இருக்கான்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இப்போ தேவையான நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தேங்காய், கொஞ்சோண்டு சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு 4 முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 6 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய், முந்திரி, சோம்பெல்லாம் அரைச்சி வச்சோம்னா அதெல்லாம் ஊற்றிக்கலாம். அதையே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கலாம். தண்ணினா பச்சை தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக அரிசி கழுவுன தண்ணி ஊற்றிக்கோங்க. டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொதிச்சிருச்சு. தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு இறக்கிடலாம். இப்போ வந்து இதுதான் ஃபைனல் லுக். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டாடா பாய்.